இன்னைக்கு ஹேஷ்டாக் கதை கேட்கலாமா என்ற தலைப்பில் சொல்ல போகிற கதை ஒளிமங்கலம் மாரியம்மன் பற்றி தான். இங்கு அம்மன் சீதாலா மாரியம்மன் என்ற பெயரில் மிகவும் சாந்த சொரூபிணியாக அருள்பாலித்துள்ளார். இக்கோவில் 1500 வருடம் பழமை வாய்ந்ததாகவும் இவ்வூர் மக்களின் ஒற்றுமைக்கு காரணம் இக்கோவிலே என்று நம்பப்படுகிறது. இக்கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் அருகே ஒழுங்கைமங்கலம் என்கின்ற கிராமத்தில் உள்ளது. முன்னொரு காலத்தில் இந்த இடம் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுறதுக்கு வழக்கமாகவே இருந்திருக்கு. ஒரு நாள் அப்போ மாடு தானாகவே தன் மடியிலிருந்து பால் சுரந்து பூமியில் வழிந்தோடுறதை பார்த்த அந்த மாட்டோட உரிமையாளர் அதை வியந்து பார்த்துருக்கிறாரு. மறுநாளும் அதே வழக்கமாக நடந்திருக்கும் போது அந்த மாடோடைய உரிமையாளருக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அப்பொழுது அந்த இடத்த போய் அவர் தோண்டி பார்க்கும்போது ஒரு அம்மன் சிலை கிடைத்திருக்கு. சுயம்புவாக வெளிப்பட்ட அந்த அம்மனை ஊர் மக்கள் எல்லாரும் வழிபட ஆரம்பித்தாங்க. அப்போ மாட்டோட மடியிலேருந்து தானாகவே பால் ஒழுகுனதுனால இந்த ஊருக்கு ஒழுங்கைமங்கலம் என்ற பெயரும் வந்துச்சு. சீதாலா பரமேஸ்வரி அம்மனை வேண்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்கின்றார்கள். ஏதேனும் தீரா நோயால் அவதிப்படும் பக்தர்கள் அம்மனை வேண்டி உடல் நலம் ஆகியதும் உடல் பாகத்தினை சிலையாக செய்து காணிக்கை செய்வது வழக்கமாக உள்ளது. திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் வேப்ப மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டியும் தொட்டில் கட்டியும் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா? எதில் நீ இருந்தாய், எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு, வேறு வரங்கள் 100 வேண்டுமா? இறைவா இதுதான் நிறைவா? உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே. கோவிலின் எதிரில் கருப்பண்ணசாமி, காத்தவராயன், பேச்சியம்மன் மூவருக்கும் தனி சந்நிதி உள்ளது. அதன் அருகில் தீர்த்த குளமும் உள்ளது. தீர்த்த குளத்தின் அருகில் விநாயகர் சந்நிதி உள்ளது.